வணக்கம். இன்றைய பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். தமிழர் திருநாள், உழவர் திருநாள், அறுவடை திருநாள், பெரும் பொங்கல் என பல விதங்களில் அழைக்கப்படுகிறது பொங்கல் பண்டிகை. மற்ற பண்டிகைகளை விட சொந்த ஊர் ஞாபகத்தை அதிகம் கிளறும் இந்த பண்டிகையை தமிழர்கள் இன்று பாரம்பரிய முறையில் கொண்டாடினர். மறக்க முடியாத என்றும் மனதில் மகிழ்ச்சி தரும் இந்த பண்டிகை தருணங்களை பதிவு செய்கிறது இன்றைய பெருஞ்செய்தி. நேற்று பழையன கழித்த தமிழர்கள் இன்று தை மகளை வரவேற்று உற்சாக பொங்கலிட்டனர். மண்ணின் மனத்தோடு உறவுகளின் அன்போடு வழக்கமான மகிழ்ச்சி பெருக்கு இன்றைய பண்டிகை நாளிலும் எதிரொலித்தது. உழவர் திருநாளான பொங்கல் பண்டிகை நாளில் வாழ்வாதாரமான உழவு தொழிலுக்கு உதவும் சூரியன், தாயாக பரிந்து விளைவித்து தரும் நிலம், உழவுக்கு உறுதுணையாக நிற்கும் கால்நடைகள் என அனைத்திற்கும் மரியாதை செய்யும் விதமாக இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்த சமத்துவ பொங்கல் வச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிராமத்துல, அதாவது இவரோட சொந்த ஊர் மதுரை, அங்க போய் பண்ற அந்த அதே ஃபீலிங் இங்க வருது. அதுவும் சிட்டில அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப எதிர்பார்க்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கு. இது வருஷம் இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறோம் நாங்க. இது இப்போ நான் வைக்கிறது 3வது வருஷம். இதே மாதிரி எல்லா வருஷமும் வச்சா நல்லா இருக்கும். டெய்லி பொங்கல் வந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் தினத்தில் நாங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் ஒன்று கூடி எல்லோரும் நல்ல விதமாக நாங்கள் பொங்கலை கொண்டாடுறோம். இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக நாங்கள் இந்த பொங்கலை கொண்டாடுறோம். தமிழகம் முழுவதும் அந்தந்த மண்ணுக்கு உரிய பாரம்பரியம், கலாச்சாரத்துடன் பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டது. வாசலில் வண்ண கோலமிட்டு, புதுப்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு, கரும்பு, மஞ்சள் மற்றும் அறுவடை செய்த பயிர்களை வைத்து தமிழர்கள் பொங்கலை கொண்டாடினர். உழவர்கள் இந்த இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனா, நாங்கள் உழவர்கள் சூரியனுக்கு கும்பிட்டுட்டு தான் நாங்கள் ஏற உழுவோம். அப்படி இருக்கும்போது இந்த பொங்கல் சிறப்பான விவசாயம் முடிந்த நாளாக தைப்பொங்கல் நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறது காரணம், இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணணும், அப்போ தான் நம்ம இந்த செழிப்பமாக இருக்கலாங்கிறதுக்காக தைப்பொங்கல் தமிழனுக்கு உயர்ந்த நாள்னா அது நமக்கு ஒன்றும் இல்லை, தமிழில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவ்வளோ பேரும் சிறப்பாக எல்லா தமிழன் இந்த கொண்டாடுறது தமிழ் பொங்கல் தான். பணி நிமித்தமாகவும் பல்வேறு காரணங்களாலும் பிரிந்து வாழும் சொந்தங்கள் அனைத்தும் இந்நாளில் ஒன்று சேர்வதே விழாதான் என்றாலும் அத்துடன் பால் பொங்கல் பொங்கி தங்களுடைய மகிழ்ச்சியை பன்மடங்காக பெருக்கிக் கொண்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. பொங்கல் பண்டிகையின் பாரம்பரிய உற்சாகத்தை குலைக்காமல் சில வித்தியாசமான பொங்கல் கொண்டாட்டங்கள் இன்று நடைபெற்றன. அவற்றின் பதிவை பார்ப்போம். பொங்கல் பண்டிகையின் முழு உற்சாகமும் அதிக அளவில் எதிரொலிப்பது கிராமங்களில்தான். பண்டிகைக்காக அங்கு பலவித போட்டிகளும் நடத்தப்படுவது உண்டு. அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் கிராமத்து விளையாட்டுகளுமாக இன்று களை கட்டி இருந்தது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த தண்ணீர் பந்தல் காலனியில் ஊர் கூடி பொங்கல் வைத்தது. பின்னர் சிறுவர்கள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான போட்டிகள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு போட்டியிலும் தெரித்த மகிழ்ச்சி பொங்கல் நாளை மனம் பொங்கும் நன்னாளாக்கியது. திருப்பூர் தண்ணீர் பந்தல் காலனியில் மனிதர்களுக்கு இடையே கயிறு இழுத்தல் போட்டிகள் நடத்தப்பட்டன என்றால், கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள தேக்கம்பட்டி யானைகள் நல முகாமில் மனிதர்கள், யானைகளுக்கு இடையிலான கயிறு இழுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் யானைகள் அணிவகுத்து நிற்க அவற்றின் முன்னிலையில் பொங்கல் வைக்கப்பட்டது. பாகன்களுக்கான பலவித போட்டிகள் நடத்தி பண்டிகை கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜிஞ்சுப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஆலமரத்தில் கடந்த 80 ஆண்டுகளாக வாழும் வவ்வால்களுக்காக பொங்கல் வைத்து கரும்பு, மஞ்சள் மற்றும் பழங்கள் வைத்து படையலிட்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள நரிக்குறவ மக்களுடன் அரசு செவிலியர் கல்லூரி மாணவிகள் இணைந்து பொங்கல் கொண்டாடினர். நரிக்குறவ பெண்களுக்கு அலங்காரம் செய்து அவர்களோடு ஆடிப்பாடி பொங்கல் வைத்து கொண்டாடினர் மாணவிகள். முல்லைப்பெரியாறு அணையை கட்டி 5 மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருந்த கர்னல் பென்னிக்விக் பிறந்த நாளும் இன்று அனுசரிக்கப்படுவதால் பொங்கல் நாளை பென்னிக்விக்கிற்கு பொங்கல் வைக்கும் நாளாக கொண்டாடினர் தேனி, கம்பம் பகுதி மக்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.
ஊர் உலகமே பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினாலும் விளைந்து நிற்கும் நிலம்தான் ஒரு விவசாயிக்கு உண்மையான பொங்கல் கொண்டாட்டம். அந்த வகையில் நல்ல விளைச்சல் தந்ததால் மன நிறைவோடு பொங்கலை கொண்டாடும் ஒரு விவசாயியை பற்றி இப்போது பார்ப்போம். வயலில் இறங்கி அரும்பாடுபட்ட விவசாயிக்கு கைகூப்பி நன்றி தெரிவிக்கும் விதமாக நன்றாக முற்றி அறுவடைக்காக காத்திருக்கின்றன இந்த நெற்கதிர்கள். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கதிர்கள் திருச்சி மாவட்டம் முதலைப்பட்டியில் வசிக்கும் விவசாயி சங்கப்பிள்ளை என்பவருக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தில் விளைந்தவை. இந்த ஆண்டு பெய்த மழையாலும் காவிரி நீரின் வரவாலும் நல்ல விளைச்சல் ஏற்பட்டுள்ளதாக கூறும் இவர் இதனால் பொங்கல் பண்டிகைக்கு அர்த்தம் கிடைத்துள்ளது என்கிறார். கடந்த ஆண்டுனா தண்ணி வர ரொம்ப கஷ்டப்பட்டோம். விவசாயம் எல்லாம் காஞ்சி வேற போச்சு. இந்த வருஷம் ரெகுலராக ஓரளவு தண்ணி வந்ததுனால விவசாயம் பாதிக்கலை. நெல்லும் சரி வாழையோட பாதிக்கலை. வாழையும் போன வருஷம்லாம் தண்ணி வராதனால அதிக நடவு இல்லை. இருந்தாலும் நெல் நல்ல முறையில் இந்த வருஷம் விவசாயம் நல்லா இருக்கும் சார். விளைச்சல் கொடுத்த பூரிப்போடு வாசலில் நீர் தெளித்து கோலமிட்டு சம்பங்கிப்பூ, நெல், கரும்பு, மஞ்சள் உள்ளிட்டவற்றை வைத்துக்கொண்டு புதுப்பானையில் பொங்கலை பொங்கி குடும்பத்தாருடன் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார் விவசாயி சங்கப்பிள்ளை. விடிய காலம்புற விடிஞ்ச பிறகு சுத்தமாக ஒரு 6 மணி அளவில் எடுத்து கொண்டு போய் அந்த வயலுக்கு, எந்த வயல் நெல் வயல் நாங்கள் எல்லாம் நட்டுருக்கோம்ல, அந்த வயலில் வரப்பில் போய் சனி மூலையில் அந்த எல்லாது மஞ்சள் கொத்து, இந்த வேப்பந்தலை, கரும்பு, அந்த தூளம் இதெல்லாம் கொண்டுக்கிட்டு போய் சனிமூலையில் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம் சார். நல்ல விளைச்சலே ஒரு விவசாயிக்கு உண்மையான கொண்டாட்டம். அறுவடை தந்த மகிழ்ச்சி இந்த விவசாயியைப் போல அனைத்து விவசாயிகளின் வாழ்விலும் எதிரொலிக்க வேண்டும் என்பதே இவரின் விருப்பம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சசி மற்றும் லெனின். உழவில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றிற்கெல்லாம் இந்த தை மாதத்தில் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையில் உற்சாகமாக பொங்கல் கொண்டாடி வருகிறார்கள் விவசாயிகள். உழவுக்கும் உலகுக்கும் உயிரளிக்கும் அந்த விவசாயிகளின் பொங்கல் கொண்டாட்டம் எப்படி அமைகிறது பார்ப்போம். சூரியன் கிழக்கில் எழுவதற்கு முன்பே துயிலெழுந்து வயலுக்கு புறப்பட்டு விட்டார் இந்த விவசாயி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள சென்னக்கரம்பட்டியை சேர்ந்த இந்த விவசாயியின் பெயர் கருணாநிதி. 3 ஏக்கர் விளைநிலத்திற்கு சொந்தக்காரரான இவர் ஆண்டு முழுவதும் தங்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கும் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் திருநாளான பொங்கல் பண்டிகையை கொண்டாட தயாராகிவிட்டார். தனது வீட்டிற்கு தேவையான கரும்பையும் வயல் வரப்புகளில் பூத்து கிடக்கும் கூரை பூக்களையும் ஆவாரம் பூக்களையும் பறித்துக்கொண்டு வீட்டிற்கு செல்கிறார். மக்கள் அனைவரும் பொங்கல் திருநாளில், தமிழர் திருநாளில் இந்த பொங்கலை எப்படி அந்த கரும்பை சுவைக்கும் போது இனிப்பான பொங்கலாக அவர்கள் மனம் மகிழ்ச்சியடைகிறதோ அதேபோல் நாங்களும் இந்த செங்கரும்பை எடுத்து தமிழர் திருநாள் பொங்கலை நாங்கள் இனிப்பாகவும் சந்தோஷமாகவும் இந்த பொங்கலை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம் குடும்பத்தோட. குடும்பத்தினரும் உறவினர்களும் புதுப்பானையில் புத்தரிசியிட்டு விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கும் சூரியனுக்கு படையலிடும் பொங்கலை தயார் செய்கின்றனர். தங்கள் மகிழ்ச்சியைப் போலவே பொங்கல் பானையும் பொங்கி வழிய கிராமத்து மனம் மாறாமல் குலவையிட்டு சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்றனர் விவசாயி கருணாநிதியின் குடும்பத்தினர். எத்தனையோ பண்டிகைகள் இருந்தாலும் இந்த பொங்கல் திருநாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம். எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு, எங்கள் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு முதல்ல பொங்கலை படைச்சிட்டு நல்லபடியாக கொண்டாடுறோம். ஆண்டு முழுவதும் எத்தனை பண்டிகை வந்தாலும் குடும்பத்துடனும் உறவுகளுடனும் இணைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் தினமாக விவசாயிகளுக்கு பொங்கல் திருநாள் அமைந்துள்ளது. கூரை வீடானாலும் உற்றாருடன் இணைந்து குதூகலத்துடன் கொண்டாடப்படும் இந்த பொங்கல் கடித்தால் இனிக்கும் கரும்பை தரும் இந்த விவசாயியின் உழைப்பின் திருநாள் மட்டுமல்ல, மகிழ்ச்சியின் திருநாளும் கூட. புதிய தலைமுறை செய்திகளுக்காக மதுரை மேலூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் நாகேந்திரன்.
பொங்கல் பண்டிகையின் மகிழ்ச்சியான நிகழ்வுகளை இன்றைய பெருஞ்செய்தியில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்ப்போம். சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள் பெருஞ்செய்தியோடு.